Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் காந்தராஜ் சார், இந்த டேட் வரை பல விஷயங்கள் கேஷியங்களாக மட்டும்தான் இருக்குது. தாவேக சார்பா ஒரு கருத்தை சொல்றாங்க, திமுக சார்பா ஒரு கருத்தை சொல்றாங்க, நீதிமன்றங்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எஸ்ஐடி அமைத்தது உட்பட உயர்நீதிமன்றம் தான், சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி அமைக்குது. ஆளுமை பண்பு இல்லாதவர் அப்படின்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றம் தான், நீதிபதிகள் தான் முன்வைக்கிறாங்க. அதே சமயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துகளும் நுட்பமாக விஷயமா இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கிறப்போ இந்த கரூர் பெருந்துயர விவகாரம் இன்னைக்கு கூட்டணி யார் யார் கூட சேருவாங்க, யார் யாரை வீழ்த்தலாம் அப்படின்ற இடத்துல நோக்கி வந்து நிற்கிதா? 41 பேருடைய உயிரிழப்புக்கு மரணத்திற்கான நீதின்றது எந்த புள்ளியில் கிடைக்க போகுது? 41 பேர் இறந்து போனதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கூட்ட நெரிசல் வந்து கும்பமேளாவில் போனவங்கள 100 பேர் செத்து போனாங்க. இன்றைக்கி வரல யாரும் கேட்கல. யாரோ ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் வச்சார், 300 பேர் செத்து போனாங்க, யாரும் கேட்கல. இதெல்லாம் வந்து ஒரு பெருங்கூட்டம் வந்ததுன்னா சாகத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. நம்ம எமோஷ்னலாக பேசுறதால அர்த்தம் இல்லை. அவர் தனஞ்சய் கோச்சிக்கிறாரு, கத்துறாரு. அவர் பாவம், அவர் டிஃபென்ஸில் இருக்கார். அதான் அவர் டிஃபென்ஸில் இருக்கார். அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் தாவேக்கா இது பண்ணுறாரு. ஒரு பாயிண்ட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க, நீதி வென்று விட்டதுன்னு விஜய் சொல்லியிருக்காருன்னாங்க. நீதி வென்றதுக்கு அப்புறம் எதுக்காக அனுதாபம் தெரிவிக்கணும்? எதுக்காக அந்த வீடுகளுக்கு போய் காசு கொடுக்கணும்? நீதி வெல்லும்னு சொல்லியிருக்காரு. நீதி வென்றுடுச்சுட்டார். இதுக்கப்புறம் வெல்லும் அது அப்புறம் மாற்றிக்கிட்டார். முதல்ல வென்றுடுச்சுட்டார். அதே தான் அவர் வழக்கமாக ஒரு பாவம் எழுதி கொடுக்கறத படிக்கிறார். அவர் மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது. அவர் என்னத்தை கண்டார் பாவம், பரிதாபத்துக்குரியவர். விஜய் மேலே அனுதாபம் இருக்குது. இப்போ வந்து கூட்டணின்னு கேட்குறீங்களே, அந்த கேள்வி எனக்கு புரியல. எந்த கூட்டணியில யார் சேர்றதா கேட்குறீங்க? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்றாரு, பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைக்கான காரணம் அதிமுகவுடைய பிரச்சார கூட்டத்தில் தாவேகாவுடைய கொடி பறந்ததுனால சொல்றாரு. அது வந்து ஒரு கூட்டணிங்கிறது சொல்ல வரீங்களா? ஆமா, ஏறக்குறைய பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்கு. எனக்கு புரியவே இல்லை. நீங்களே இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன தனி கட்சி? அவங்க அதிமுக இருக்குதுங்க. அதில் வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு இருக்கும், ஜெயலலிதா மன்றம்னு இருக்கும். அதுக்கெல்லாம் தலைவர் போடுவாங்க. அது எல்லாமே அதிமுகவுடைய சப்சிடரிஸு, உதவி இது கிளைக்கழகங்கள். அது மாதிரி பாஜகவுடைய தமிழ்நாட்டு இதில் வந்து பாஜகவுடைய இதில் வந்து தாவேக்கா ஒன்று, பாஜக இது அதிமுக ஒன்று, பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக. எல்லாம் ஒரு இது. என்டிஏ கூட்டணியில் வேறு யார் இருக்கா சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கா சொல்லுங்கள்? சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுதல் அப்படின்றது மறைமுகமாக பாஜகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அதிமுகவை எப்படி பாஜக தன்வயப்படுத்தினதோ அதே மாதிரி தாவேகாவையும் தன்வயப்படுத்திருச்சு அப்படின்ற கருத்தையும் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால ஒன்றும் பெருசாகிடுறதுல ஒன்றும் இல்லை. இப்போ கவர்னருக்கு வந்து இது வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரம் கிடையாது, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜி அதுக்கு தடை விதிச்சிட்டாரு. இந்த இது கூட உடனே உயர்நீதிமன்றத்தில் இவங்க இன்ஃப்ளூயன்ஸை கட்டி தடை விதிக்க முடியாதா? இவங்க இன்ஃப்ளூயன்ஸை கட்டி அதை வாங்கிட்டாங்க. இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் திமுக தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கட்டி இது இங்கே வாங்கிட முடியாதா? அந்த தடைக்கு இது ஒன்றும் நீக்கலையே. இன்றைக்கும் கவர்னர் ரவி தானே துணைவேந்தர் இது பதவியில் நியமிக்கிற அதிகாரத்தை வச்சுருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு கீழ் கோர்ட்டு தடப்பு வச்சிருச்சுங்க. அதை ஏற்று இன்னும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. என்ன வேடிக்கைன்னா இந்த நாட்டில் தான் அங்கே வேடிக்கை இருக்குது. மேனேஜ்மெண்ட் சொல்றது வந்து அட்டெண்டர் வந்து கேன்சல் பண்ணலாங்கிற நிலைமை இந்த நாட்டில் தான் இருக்குது. அதுதான் நீதிமன்றம். இல்லை, நான் கேட்குறது இப்போ கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பான இந்த விசாரணைக்கு பிறகு தாவேகா, அதிமுக, பாஜக அப்படின்ற ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான முயற்சி, அது ஒரே கட்சி தாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்த உடனே யார் எந்த கட்சிக்காரர் போய் முன்னாடி நின்னாங்க? என்ன பல்வேறு கட்சிகளுங்கிற மாதிரி சொன்னீங்க. அத்தனை பேரும் பாஜகங்க. வானதி சீனிவாசன் எந்த கட்சியை சேர்ந்தவங்க? அண்ணாமலை எந்த கட்சியை சேர்ந்தவர்? ஹேமாமாலினி எந்த கட்சியை சேர்ந்தவங்க? எல்லாம் அவங்க தாங்க துடிச்சுக்கிட்டு வந்து நின்னாங்க. காரணத்தை தேடி வராங்க சார். அவங்க ஒரே காந்தராஜ் சார், இதுல தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறை தவறே செய்யலையா சார்? அவங்க தவறு செஞ்சாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இல்ல அதிமுகவோ பாஜகவோ பேசக்கூடிய குரல் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியந்திரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு ஒரு கட்சி மேல பழியை தூக்கி போட்டு அங்கிருந்து ஒரு அரசியல் லாபத்தை
திமுக தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முற்படும் பொழுது அந்த இடத்துல உண்மையை நிலைநாட்டுறதுக்காக எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்றதுல என்ன சார் தவறு ஒரு இருக்கு? சின்ன கேள்வி கேட்குறேன். அந்த கூட்டம் எதுக்காக வந்தது அங்க? அந்த கூட்டம் எதுக்காக வந்தது? விஜயோடைய பிரச்சாரத்துக்கு. விஜய்ங்கிற ஒருத்தர் பார்க்கறதுக்காக வந்தது, பிரச்சாரத்துக்காக வந்தது. பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு வந்து கீழே உட்காந்து கேட்பாங்க. அங்கே அந்த 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 கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து இந்த கூட்டம் வர்றவர் எனக்கு தெரிஞ்சு நாங்களும் அரசியலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தலைவர்கள் வர்றதுக்கு லேட் ஆகும். அண்ணா வந்து இப்போ 7:30 மணிக்கு அண்ணா பேசுகிறாருன்னு போடுவாங்க. அவர் கூட்டத்துக்கு 10 மணிக்கு தான் வருவார். இல்ல ஏன் தெரியுமா? இருங்க, ஏன் தெரியுமா? லோக்கலில் இருக்கிற பேச்சாளர்கள்லாம் அது ஒரு பயிற்சி கொடுக்குறத பேச விடுவாங்க. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் நல்ல பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கழகத்தினுடைய தலைமை பேச்சாளராக போடுவாங்க. அது வரலாம் அண்ணா பேசாமையே உட்காந்துருப்பார், வரமாட்டார் மீட்டிங். அவங்க பேச்சு முடிக்கிட்டு கடைசி பேச்சாளர் முடிக்கும் போது வருவார். அது ஒரு பயிற்சி முகாமா பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இவங்க பண்ணிருக்கிற ஒரு நிலையை தாவேக்கா கொடுத்தது. அது மாதிரி இவங்க பண்ணிருக்கணும் இல்ல? இல்ல அப்படிப்பட்ட நிலையை தாவேக்கா அவங்க கேட்ட இடம் ஒண்ணு, இன்னொரு அதுக்கப்புறம் வர்றேன் விக்கிரவாண்டியில அதுக்கப்புறம் மாநாடு நடத்துறாங்க. அதுக்கே அவங்க அனுமதி கொடுக்கல. அதுக்கு சட்ட ரீதியிலான போராட்டத்தை செய்யறாங்க. நான் பதில் சொல்றேன். இந்த கேள்வி அந்த அந்த கூட்டம் வர்ற கூட்டத்துக்கு அவருக்கு நாமக்கல்ல இருந்து கிளம்புறாரு. தலைவர்கள் வரும்போது தடங்கள் நடக்கத்தான் செய்யும். வழியில எல்லாம் நின்று கட்சிக்காரர்களும் மாலை போடுறது அது இதெல்லாம் போட்டு இது லேட் பண்ணத்தான் செய்வாங்க. அதை தவிர்க்க முடியாது. அது வரல இவங்க பேச்சாளர்கள் வச்சு பேச்சு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம். இல்லை நீங்க எங்க அவங்களுக்கு மாநாடு நடத்தல டாக்டர் காந்தராஜ் சார். அவங்க ஒரு சாலையில நிக்க வச்சிருக்காங்க. குறுகலான சாலை. உங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்களுக்கு என்ன வயசாச்சு? வயசெல்லாமா சொல்லுங்க. கொஞ்சமாவது அரசியல் வந்து சார் அப்படிதான் சார் கட்சி நடக்கும். இல்ல டாக்டர் ரெண்டு உறுப்பினர்கள் கட்சிக்கு அதுக்கு அது கட்சிக்காரர்கள் பேச்சாளர்கள் என்ன கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க. திமுக கூட்டங்கள்ல எல்லாம் வந்து அது பொதுக்கூட்டம்னா செய்யல சார். ஒரு ஸ்டேஜ் போட்டு பண்ணலையே. தோழர்கள் பாடுவார்கள். இல்ல உட்கார்ந்து கேட்டிருக்கேன் சார். புரியுது. ஸ்டேஜ் போட்டு நடத்தலையே சார். பொதுக்கூட்டம் நடத்தி இருந்தா பொதுக்கூட்டம் வர்றவர் தலைவர் வர்றவர்கள் தலைவர் வந்து கொண்டு இருக்கிறார். அது வரலும் அங்கங்கே இருக்கும் தோழர்கள் உண்டியல் குளிக்க கொண்டு வருவார்கள். உண்டியலில் காசு போடுங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். அப்படிதான் கட்சி நடக்கும். தொண்டர்கள் பேச்சுக்கிட்டு இருப்பாங்க. கூட்டத்தை இது பண்ணிட்டு வரலும் பேச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சாதாரண இதில் கூட இதெல்லாம் நடக்கிற விஷயங்க இல்லை. அது மாதிரி லோக்கலில் யார் வந்து அந்த கரூரில் யார் அவங்க லோக்கல் அதிகாரி மதியழகனுடைய மனைவி என்ன சொன்னாங்க மீடியாவை பார்த்து? அவருக்கு ஒன்றுமே தெரியாது, யாரும் ஆர்கனைஸ் பண்ணி என் வீட்டுக்காரரை பிடிச்சிட்டாங்கன்னாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சா இல்லையா? அப்போ அவர் கைது பண்ணி அவர் யாரையோ பிடிச்சி காட்டி விட்டாங்க. கரூர்ல இவங்களுடைய டாக்டர் காந்தராஜுக்கு நல்லா தெரியும். நான் கேட்கறது மதியழகன் கைது செய்யப்பட்டார் இல்லையா? தாவேகா நிர்வாகிகள் தான் பொறுப்புன்னு சொல்லணும் இல்லையா? அந்த பகுதியை அந்த மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறையினர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அது நடவடிக்கை எடுக்கணும். அவங்க ஏன் எடுக்கல? நான் என்ன சொல்றேன்னா இன்வெஸ்டிகேஷன் ஒற்றை தன்மையோட தான். அதுக்காக தாங்க அருணா ஜெகதீசன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஐடி தமிழ்நாடு அரசாங்கம் போடல சார். சரி, யாரோ போட்டாங்க. உயர்நீதிமன்றம் தான் சென்னை உயர்நீதிமன்றம் போட்டாங்க. அது ரெண்டு வரப்போகுது. அதுக்குள்ளார இவங்க போய் சிபிஐ கேட்டாங்க. சிபிஐ இது கேட்டதுக்கு இது என்ன? அவங்க சிபிஐயும் கேட்கல சார். கொடுத்துருக்காங்கல்ல. இவங்க எங்க கேட்டாங்கங்க? இவங்க கேட்காமே ஓய்பிரிவு பாதுகாப்பு. இவங்க கேட்காமையே ஒரு தேர்தலில் கூட நிற்கல. தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் யாருக்கிட்ட இருக்காங்க? அவங்க இன்னைக்கு ஒரு தேர்தல் நடத்தல, ஒரு நிர்வாகிகள் தேர்தல் நடத்தல. அந்த கட்சி நிர்வாகிகள் தேர்தல் நடத்தல. இன்னைக்கு அந்த கட்சி கொடியை எங்கேயாவது நீங்கள் வழியில் அந்த கட்சி கொடி பறக்குதா பாருங்க. சென்னையில் இவ்வளோ இடத்துல நான் தினசரி ஆவடி வரலும் வேலைக்கு போகிறேன். 30 கிலோமீட்டர் போகிறேன். ஒரு கொடி நான் பார்த்ததில்லை. தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்க? இது அம்பத்தூரில் எங்கே இருக்குது ஆஃபீஸு? யார் இருக்காங்க? அம்பத்தூர் கிளைக்கு யார் தலைவர்? நிர்வாகிகள் யார் உங்கள் கட்சியில்? ஒரு அமைப்பே இல்லைங்க. அமைப்பே இல்லாத கட்சியை கூட்டிக்கிட்டு வந்து கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. யார் மேலே தப்பு? என்ன காவல்துறையில் அனந்த் உங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அதை நான் இந்த சில கேள்விகளை வச்சிடறேன். விட்டுருங்க, இருங்க. நீங்கள் கத்தி போய் 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. பேச விட்டு அவரும் உங்களை பேச விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் அவர்கிட்ட பேச விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இது ஒரு 41 பேரும் பலி வாங்கியாச்சு. புல்வாமா தாக்குதல், அர்னாப் கோசாமி மாட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டார். பகல்காம் தாக்குதல், நானே மாட்டிக்கிட்டேன். எங்கே போனாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் உலகமே வந்து நிற்கிது. எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கு பகல்காம் தாக்குதலில் வந்து இதை டாபிக் தாண்டி போகிறேன்னு நினைக்காதீங்க. தொடர்புக்கு வர்றேன். சீக்கிரம். பகல்காம் தாக்குதலில் என்ன பண்ணீங்க?
நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு பார்த்து ஒரு 4 கமிட்டியை போட்டு இப்போ எல்லா நாடுகளுக்கும் அமைச்சிங்க. எத்தனை நாடு வந்து இந்தியா பண்ணது ரைட்டுன்னு சொல்லிச்சு பார்க்கலாம். ஆக என்ன ஆச்சு, ஆப்ரேஷன் சிந்தூர் அது இதுன்னு போட்டுக்கிட்டு பார்த்தாக்கா பல நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஓப்பனாக உள்ளே வர்றாங்க, இந்தியாவுக்கு ஆதரவாக வரல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. அது வந்து அப்போ என்ன ஆச்சு, பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படுகொலை நடந்துருச்சு. தமிழ்நாட்டு எலெக்ஷன் 4 மாதத்துக்கு வரப்போகுது, ஒரு படுகொலை நடந்தாச்சு. உடனடியாக யார் மேலே பழி போடுறீங்க, ஆளுங்கட்சி மேலே. தெரியுதா இப்போ என்னன்னு? யார் பழி போடுறது? எது நான் இதுக்கு மேலே நான் போனேன்னாக்கா நான் ஆன்டி இண்டியன் ஆகிடுவேன், நான் உள்ளே போயிடுவேன். இந்த வயசுல ஜெயிலுக்கு போடுறேன். தமிழ்நாடு அரசாங்கத்து மேல பாஜக என்னமோ போடுற மாதிரி, தாவேகா ஏதோ போடுற மாதிரி, அதிமுக போடுற மாதிரி சொல்றீங்க. யார் சார் போடுறது பழி? இந்த பழிதாங்க. இப்போ 41 பேர் இறந்தது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி. இது ஆரம்பம் தாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். அடுத்தபடி இன்னொரு சாதி சண்டை ஒன்று வரும். எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ள 3 கலவரங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்க பேசலாம்.